அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் இரண்டும் இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தில் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை யான் மறவேனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட நம்மவர்களே, சகோதர சகோதரிகளே, சன்மார்க்க அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல ஆண்டவர்களால் வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க, நிம்மதியோடு வாழ்க என்று வாழ்த்தி இது தொடங்குகிறோம். வள்ளல் பெருமான் சதா அவரு விசனக்குடியா இருந்தாராம். இவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாரு. பசின்றதே அவருக்கு எப்படி எப்படியே ஒரு ஐட்டம் சாப்பாடு. ஏக காலத்தில் நமக்கு சொல்லுவார், ஏக காலத்தில் பசி நேர்ந்த போது இந்த புளி அன்னம் எல்லாம் சாப்பிடுங்கன்னு. புளி சாப்பிடக்கூடாது, புளி சாதம் சாப்பிடக்கூடாது, தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. நாம் சுத்த தேகம் பெறணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அது நிறுத்தணும். ஏன்னா புழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. புளி ரத்தத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் வள்ளல் பெருமான் சதா விசனக்குரியா இருப்பார். ஒரு பசு வெளியில மேய போயிடுச்சுன்னா அது கண்ணுக்குட்டி சாயந்தரம் என்ன பண்ணா இழுத்துக்கிட்டே இருக்கும். தாய் பசு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும். அந்த மாதிரி நாம் ஆண்டவனை சதா நினச்சிக்கிட்டே இருக்கணுமா. எங்க பேசினாலும் எது பண்ண, எத்தொழிலை செய்தாலும் யாதொன்றை நினைத்தாலும் முத்தொரு மனம் மோனத்தேன். நம்முடைய சிந்தனைகளை அங்கே வச்சு எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் சிந்தனை மட்டும் அங்கே இருக்கணும். அப்போ சதா விசனக்குரியா இருப்பாராம். அவரை நீண்ட முடி வச்சிருந்தாராம். கருங்குழியில் பார்த்தீங்கன்னா அந்த கை மேலே கிடக்கும் முடி, கருங்குழில் தான் அதில் இருக்குது. அப்போ மீசையெல்லாம் இருந்தது கருங்குயில் இருக்கும்போது. அப்போ அகவலில் சொல்லுவார், உண்ணுதல் வேர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழும்பிட உள்நகை தோன்றிட ரோமம் பொடித்திட. ரோமம் பொடித்திட. உடம்புல உஷ்ணம் அதிகமானா ரோமம் தானே கொட்டிக்குமா. நாம் எந்த பார்ப்பையும் தேடி போக வேண்டியில்லை. பசி எடுக்காதான். உண்ணுதல் வைத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழும்பிட. சாந்தமா இருக்குமா பேச்சு. உள்நகை தோன்றிட ரோமம் பொடித்திட. அவ்வளோ முடி வைத்திருந்தாராம். கடைசி காலத்தில் அந்த முடியெல்லாம் எப்படி தான் எங்கே போச்சு நானே எந்த ஒரு அணுக தொண்டராலையும் தெரிந்து கொள்ள முடியலையா. அந்த முடி எப்படி என்ன பண்ணார் எது பண்ணார் ஒன்றுமே தெரியல. முடி எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ அதான் அகவலில் சொல்கிறாருல்ல, ரோமம் பொடித்திட கண்களில் நீர்வழி, ரோமம் பொடித்திட கண்களில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிட மடலலா மூளை மலர்ந்திட. 1008 இதழ்கள் கொண்ட அந்த மூளையினுடைய அமைப்பு மலர்ந்துடும். அது மலரும்போது ஞானம் பிறந்துடும். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. என்ன அப்போ அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நீண்ட முடி இருந்தது, முகத்தில் ரோமங்கள் இருந்தது. ஆனால் இந்த தவம் கை கூடன உடனே எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அவர் சித்தர்கள்லாம் செய்யாமல் அணியாமல் எந்த சித்தர்களும் பாதரட்சை போட்டதே கிடையாது. பாதரட்சைன்னா தெரியுமா? மெரடி, செப்பல்னு சொல்லுவாங்க, மெரியடின்னு சொல்லுவாங்க. அந்த
ஆற்காடு சோடுன்னு அப்போ நல்லா இருக்குமா. ஆற்காடு சோடு, ஆற்காடு சோடு போட்டுருந்தாராம் வள்ளல் பெருமான். கடைசி காலத்தில் அந்த ஆற்காடு சோடு வந்து காரணப்பட்டு கந்தசாமி வாங்கியதாக எழுதியிருக்கு திருவருப்பாவில். என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களுடைய பாதரட்சியே போதும்னாராம். அந்த பாதரட்சியை அங்கே கைக்கு விட்டுட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அங்கேயும் பாதரட்சி இருக்குது. அப்போ சித்தர்கள்லாம் வந்து செய்யாத ஒரு, யாரும் எந்த காட்டில் போய் பார்த்தா எந்த சித்தரும் பாதரட்சி போட்டிருக்க மாட்டாங்க. இவர் மட்டும்தான் போட்டிருந்தார் ஆற்காடு சூடு. ஆனால் அது போட்டிருந்தாலும் எப்படி நடக்கணும், கீழே பார்த்து நடக்கணும். எந்த ஜீவராசிகள் கீழே போகுது, எறும்பு போகுதா, பூச்சி போகுதா, என்ன ஜீவராசிகள் குறுக்கெடுதுன்னு பார்த்து நடந்து போவாராம். நாமெல்லாம் போட்டுட்டோம்னா அப்படி உயர பார்த்துட்டே போவோம், கீழே என்ன நடக்குது என்ன போச்சுன்னு தெரியாது. எதாவது கூட மெரிச்சு உயிரை கொண்டுடுவோம். கை வீசி நடக்க மாட்டாராம். கை வீசினா இந்த வீசும்போது சில உயிரினங்கள் இறந்து போகும், அப்படி கை வீசாமல் போவாராம். அப்போ ஆற்காடு சோடு போட்டிருந்தாலும் பார்த்து நடப்பாராம். ஒரு இடத்துல எறும்பு குறுக்கு போகுது, தாண்டி போவாராம். அப்போல்லாம் மண் பாட்டை, வள்ளல் பெருமான் இருக்கும்போது மண் பாட்டைன்னு தான் எழுதுறார். பாட்டைன்னா ரோடு, இப்போ தான் இங்கிலீஷில் ரோடு, பாட்டன் தான் சொல்லுவோம். அவர் அருப்பால் பாட்டன் தான் எழுதியிருக்காரு. மண் ரோடு. இப்போ எறும்பு போகிறதுலாம், எறும்புலாம் போவோம், எல்லாம் போகிறதுன்னு தெரியும். இப்போ இருக்கிற ரோட்டில் கண்டுபிடிக்க முடியாது. அப்பயும் கூர்ந்து நடந்து போவாராம். சித்தர்களுக்கு எடுத்துக்காட்டாக வந்து ஆற்காடு சோடு அணிந்திருந்தவர் வள்ளல் பெருமான். அதான் இவர் வந்து சுறுசுறுப்பில் இவரை மாதிரி யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அணுகு தொண்டர்கள் சொல்கிறாங்க. சுறுசுறுப்பில் 3 மாதம் கூட சாப்பிடாத இருப்பாராம் உபவாசத்தில். உபவாசம்னா என்னன்னு கேட்டால், பசி எடுக்கும்போது கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு பானகம் சாப்பிட்டு வரோம். இப்போயே ஒரு முறை அந்த பானகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், சூடாக கொண்டாந்து கிட்டியில் கொடுப்பாங்களாம். கையால் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். அதை வாங்கி அப்படியே சாப்பிடுவார். எவ்வளோ சூடு சாப்பிட்றாரு. இப்போ உடம்புல எவ்வளோ சூடு இருக்கும். அதுபோல் எப்பயாவது ஒரு முறை தான் ஏக காலத்தில் அந்த நாட்டு சக்கரை சாப்பிட்டு வரோம். 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வேளை சாப்பிட்டு வரோம். அகவலில் சொல்கிறாருல்ல, சாப்பிட்ற சாப்பாடு நின்னாதான் உனக்கு இறையர்கள் கிடைக்கும். அது நாமளாக விடக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஒரு நாள் உபவாசம் இருக்கும். இவர்கிட்ட என்னன்னு கேட்டால், அப்பயே சொல்லிட்டார், ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென, சமயமே பொய்ன்னு சொல்லிட்டார். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டார். ஆதி திருவள்ளுவர் சொல்கிறார்ல, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகம். ஆதினா கடந்த காலம். ஆதினா எல்லாத்தையும் கடந்தது. அப்பயே ஜாதி மதத்தெல்லாம் இல்லைன்னு உணர்ந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறார் வள்ளல். சாதி மத பேதம் இல்லாததுனால இவர்கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்குமா. அப்படி எந்த நேரமும் கூட்டமாக இருந்துருக்குமா, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குமா. சீடர்கள் இருப்பாங்களாம். எந்த விளம்பரமும் கிடையாது. அது காந்தம் இரும்பை கவுவது போல். காந்தம் இருக்குத, இரும்பை பிடிச்சிக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆண்டவனுடைய அருள் மின்காந்த சக்திகள் அண்டத்துலேருந்து வந்து நிறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுவாக வரும். கூட்டம் நம்மளை தேடி வரும். கூட்டம் நம்மகிட்ட தேடி வரலன்னு சொன்னால் நம்மக்கிட்ட அருள் இல்லைன்னு அர்த்தம். அருள் பெற்றால் துரும்பு 5 தொழில் செய்யும். துரும்பு 5 தொழில் செய்யுமா அருள் பெற்றால். அப்போ அருள் பெற
முயல்க, முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறார். அருள் பெற முயல்க. இவர் என்ன சொல்றாரு, வள்ளல் பெருமான் ஜீவ தேகங்களுக்கு, எந்த ஜீவனாக இருந்தாலும் பறவை, இதை நம்மளை நாடி இருக்கிற நாய், ஆடு மாடு, இதுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஆகாரம் கொடுக்கணும். அது என்ன ஆகாரம் சாப்பிடுதோ அது கொடுக்கணும். அதான் ஜீவ தேகங்கள் என்றார். ஜீவன் இருக்கின்ற தேகங்கள். ஜீவ ஆலயங்களுக்கு வழிபாடு செய்ய, அதாவது ஆராதனை செய்ய. ஜீவ ஆலயங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா ஆராதனை செய்யலாம். அப்போ அந்த நேரம் நல்லா பசி, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி ஆச்சு. கண்ணெல்லாம் பஞ்சு பூத்து போச்சு, அதெல்லாம் கும்முன்னு அடைச்சி போச்சு. ஆனால் இந்த ஆகாரம் கொடுத்த உடனே எல்லாம் ரொம்ப நிம்மதியாச்சு. காது டம்முன்னு வழி விட்டுது, இப்போ நல்லா கேட்குது, கண் பார்வை தெளிவாக இருக்குது. இப்போ ஆகாரத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, ஜீவ ஆலயங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது, ஆகாரம் கொடுக்கும்போது, நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த தீவினைகள் அகலும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, வன்பிணினா கொடிய பிணி. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வன்பிணினா கொடிய பிணி, தீராத நோய், தினமும் மாத்திரை சாப்பிடணும், தினமும் கட்டு கட்டணும், அந்த நோய் தீர்ந்து போகின்றார். எங்கள் ஜீவ ஆலயங்களுக்கு வழிபாடு செய்தால், ஆகாரம் கொடுத்தால் அது நீங்கன்றார். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ஜீவ ஆலயங்களுக்கு வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறார். அதான் இப்போ என்கிட்ட மருந்து சாப்பிட வரவங்களாம் போய் நீங்கள் உரங்குக்கு சாப்பாடு வைங்க, நாய்க்கு சாப்பாடு வைங்க, பறவைங்களுக்கு சாப்பாடு வைங்க, சாப்பாடு கிடைக்குமான்னு உட்காந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு 3 பேர் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 6 மாதம் குழந்தை இருக்குன்னு சொல்லுவேன். என்கிட்ட வந்தவங்களாம் அந்த மாதிரி தான் சொன்னேன். அவங்கெல்லாம் போய் செஞ்சாங்க, அவங்களுக்குலாம் குழந்தை இருக்குது. இப்போ வள்ளல் பெருமான் சொன்னது சரி தானே, ஜீவ ஆலயங்களுக்கு ஆராதனை செய்யுங்க. பிள்ளைங்க படிக்கலை, கல்வி இல்லை, அறிவு கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த ஜீவ ஆலயங்களுக்கு வழிபாடு செய்தால் கல்வி, அறிவு, செல்வம் வந்து சேருமா. அது மட்டும் இல்லை, போகம். போகம்னா என்னன்னு கேட்டால் நிலம். நிலத்துக்கு பேர் போகம். நம்ம என்ன போகம் செஞ்சுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. என்ன போகம் செஞ்சீங்கன்னா, கரும்பு நட்டுருக்கியா, கேவு நட்டுருக்கியா, நெல் நட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறது. இந்த போகம் என்ன விளைஞ்சிது, இந்த போகம் என்ன உங்களுக்கு கிடைச்சிது, அது பேர் தான் போகம். அப்போ கல்வி, அறிவு, செல்வம், போகம் கிடைக்குமா. அதனால் அப்போ நம்ம ஜீவர்களுக்கு தயவாக இருப்போம். முடிந்த அளவுக்கு ஆகாரம் கொடுப்போம், பசித்தவருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. இல்லை உடல் உழைப்பாக கொடுப்போம், செய்கிறவங்களுக்காக போய் உடல் உழைப்பு கொடுப்போம். அதில் நமக்கு இப்போ நம்முடைய பாவம் முன் செய்த தீவனில் தீரும். வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்கிறார், பசிக்கு உணவு, பிணிக்கு மருந்து, நீ நலமாக இருக்கணும்னா தீப வழிபாடு. தீபத்தை வச்சு வழிபாடு செய், தீபத்தை பார்த்துக்கிட்டே இரு. அப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா உனக்கு விருத்தி அடையும் தெரியும் சொல்கிறேன். அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் வள்ளல் பெருமானை நாம் சிந்திப்போம், நலமாக இருப்போம். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.